செலுத்துகிறேன். 33ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய கவனத்தை நீங்கள் யாத்திராகம புத்தகத்தில் திருப்பினீங்கன்னா 32ஆம் அதிகாரத்தினுடைய ஒரு கதை சுருக்கம் அப்படின்னு என்ன நம்ம வாசிக்கலாம்னா, மோசே 40 நாள் உபவாசிக்கிறதுக்காக மலையின் மேலே என்ன பண்ணுறாரு, ஏறி போகிறார். அவர் ஏறி போய் அவர் கீழே இறங்கி வருவதற்குள்ளே என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல பெரிய பிரச்சனை. நான் பெண்கள் கூட்டத்தில் சொல்லும் போது சொன்னேன், தாமதங்கள் தவறான முடிவுகளை பல வேளையில் நம்மளை என்ன பண்ணோம், எடுக்க வைக்கும். ஒரு சில நேரத்தில் கால தாமதம் ஆகுதுனாலும் அது கர்த்தருடைய நேரம் என்று ஆப்ஷன் பிக்கு போகாமல் நம்ம வெயிட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஆரோன் இந்த ஜனங்களை என்ன பண்ணிட்டாரு, ஒரு கன்றுக்குட்டியின் பக்கம் திசை திருப்பிட்டார். அவர்களை நடத்த வேண்டிய அவரே அந்த தவறை செய்ததுனால கர்த்தருடைய கோபம் பயங்கரமாக இவர்கள் மேலே என்ன பண்ணுது, பற்றி எரியுது. இந்த கோபத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தை தான் யாத்திராகமம் 33:1 நம்ம வாசிக்கிறோம். அவர் இப்போ ஆண்டவர் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கிறாரு, அவங்க செஞ்ச விஷயம் ஆண்டருக்கு பிடிக்கல. இப்போ ஆண்டவர் பேசுகிறார், அதை தான் கர்த்தர் மோசேயை நோக்கி அப்படின்னு முதல் வசனம் துவங்குது. யாராவது ஒருத்தர் எனக்காக வாசிக்கலாமா? கர்த்தர் மோசேயை நோக்கி நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் எப்படி நமக்கு தெரியும்ல, எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் எனக்கு தெரியல. ஆண்டவர் உங்கள் மேலே கொஞ்சம் கோச்சிக்கிட்டாலோ அதை உணர்ந்திருக்கிறீங்களா எப்பயாவது? பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தாதிருங்கள்னு ஒரு வசனம் இருக்கா? நீங்கள் முத்திரையாய் பெற்ற பரிசுத்த எபேசியர்ல இருக்கு, பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தாதிருங்கள். அப்பனா ஆண்டவருக்கு துக்கம் வரும், ஆமா தானே? அவரை வேதனைப்படுத்த நம்மளால ஆவியானவரை என்ன பண்ண முடியும், துக்கப்படுத்த முடியும். அப்படி துக்கப்பட்டு ஆண்டவருடைய அந்த ஃபீலிங்ஸ் யாராவது புரிஞ்சிருக்கீங்களா? இல்லை, என்கிட்ட நான் செஞ்ச காரியம் ஆண்டருக்கு துக்கமா இருக்கு, என் மேல ஆண்டவர் கொஞ்சம் எப்படி இருக்காரு, கொஞ்சம் அப்படி இப்படிதான். இந்த இடத்துல எப்படி இருக்காருன்னா, எப்படி சொல்றாரு, நம்ம சொல்லுவோம்ல, சாப்பாடு எடுத்துட்டு வந்து செஞ்சிருவோம், நம்ம செய்யறதே செஞ்சிருவோம், ஆனா உள்ள என்ன இருக்கும், கோபம் இருக்கும். சமைச்சு வச்சிருவோம், ஆனா உள்ள என்ன இருக்கும், கோபம் இருக்கும். கணவன்மார்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உள்ள கொஞ்சம் நம்ம செஞ்சது பிடிக்கலனா கூட வேலைக்கு போயிட்டு வந்து சம்பளத்தை எடுத்துட்டு வந்து டேபிள் மேலே வச்சுட்டு போயிடுவாங்க. வச்சுட்டு எடுத்துக்க சொல்லுங்க அம்மாவை அப்படி சொல்லுவாங்க தானே? அப்படிலாம் வீடுகள் இருக்கா? இன்னைக்கு சாயந்தரம் குடும்ப கூடுகை மிஸ் பண்ணாதீங்க. ஆமேன். ஆமாம், நிறைய ஆலோசனைகள், வசனத்தோடு கூட சில ஆலோசனைகளையும் உங்களுக்கு கொடுக்க தேவன் எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார். அதனால் குடும்பமாக நீங்கள் சாயந்தரம் வர நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். வாலிப பிள்ளைகளும் வாங்க, ஃபேமிலியாக வாங்க, ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேன். ஓகே, இங்கே நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவருக்கும் இவர்கள் செய்த காரியம் ஒரு கோபமாக இருந்தால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் வாக்கு பண்ணினேன், அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, இதுவரைக்கும் வாங்க போலான்னு சொன்னவர் இப்போ என்ன சொல்கிறாரு, நீங்க போங்க. வாக்குத்தத்தத்தை கர்த்தர் மாற்றல, என்ன பண்ணல, நல்லா பாருங்க. அந்த இடத்துல நீங்க தப்பு செஞ்சுட்டீங்க, அதனால கானான் உங்களுக்கு கிடையாது, திருப்பி எகிப்துக்கு போ அப்படின்னு கர்த்தர் என்ன பண்ணல, வாக்குத்தத்தத்தை மாற்றவில்லை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் போங்க. ப்ராமிஸ் அப்படியே இருக்கு, என்ன இருக்கு, வாக்குத்தத்தம் அப்படியே இருக்கு. 2வது வசனத்தை வாசிங்களேன். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் வசனம் வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் மாற்றாம ப்ராமிஸ் அப்படியே வைக்கிறார். ஹல்லேலூயா. 2வது ப்ரொடெக்ஷனையும் அப்படியே வைக்கிறார், பாதுகாப்பையும் அப்படியே வைக்கிறார். என்ன பண்றாரு, தப்பு செஞ்ச உடனே என்ன பண்ணல, உங்க கூட அனுப்புறேன். யார் அனுப்புறேன், ஒரு தூதன் அனுப்புறேன். அந்த தூதன் இப்படிப்பட்ட உங்க சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை பாதுகாத்து அவர்களை என்ன பண்ணுவான், துரத்தி விடுவான். இப்ப 2 விஷயம் அங்க அப்படியே இருக்கு. என்ன இருக்கு, அவர்கள் தவறு செய்தும் வாக்குத்தத்தம் அப்படியே இருக்கு, பாதுகாப்பும் அப்படியே இருக்கு. ஆனா 3வது, ஆண்டவர் நான் எதை உங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்றாரு அப்படின்றத 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்ப என்ன சொல்லிட்டாரு, இந்த 3வது வசனத்துக்கு வரும்பொழுது ப்ராமிஸ் அப்படியே வச்சுட்டாரு, ப்ரொடெக்ஷன் அப்படியே வச்சுட்டாரு, ஆனா பிரசன்ஸ் வராதுன்னு சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. என்னங்க, நான் வரமாட்டேன், வாக்குத்தத்தமா வச்சுக்கோ, தேவதூதனா தரேன், ஆசீர்வாதமா தரேன், ஆனா நான் வரமாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஹல்லேலூயா.
இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அடுத்த வசனத்தினுடைய முதல் இதை நீங்க வாசிச்சீங்கன்னா, துக்கமான வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது, இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஜனங்களுக்கு பயங்கர துக்கம் வந்துருச்சு. அவங்க கிட்ட சரி ஆண்டவர் வந்தா என்ன, வரலனா என்ன, அவர் தான் நமக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தரேன்னு சொல்லிட்டாரு, கிளம்புங்க வாங்க போவோம். சரி அவர் வந்தா என்ன, வரலனா என்ன, அவர் தான் ஒரு தூதனை அனுப்புறேன்னு சொல்லிட்டாரு, வாங்க கிளம்புவோம் அப்படின்னு இவங்க கிளம்பல. இந்த வார்த்தைகளை கேட்கும்பொழுது கர்த்தர், நீங்க போங்க, நான் வரமாட்டேன், ஆனா வாக்குதத்தம் நிறைவேறும், உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். இது ரெண்டையும் கர்த்தர் கொடுத்துட்டு தேவ பிரசன்னத்தை மட்டும் முடியாது, நான் செல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னார். இப்பதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒன்று புரியுது. வாக்குதத்தத்தை விட, எனக்கு கொடுக்கிற பாதுகாப்பை விட, எனக்கு கொடுக்கப்படுகிற மேன்மையை விட அவருடைய பிரசன்னம் தான் ரொம்ப முக்கியம் என்றதை அன்னைக்கு தான் அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா. இதுவரைக்கும் தேவ பிரசன்னத்தை குறித்த கவலையோ தேவ பிரசன்னத்தை குறித்த உணர்வோ இல்லாத இந்த ஜனங்களுக்கு இப்போ ஒரு துக்கம் வந்து தாக்குது. துக்கத்திலே 2 துக்கம் இருக்கு. 2 துக்கம், 2 விதமான துக்கம். ஒன்று லௌகீக துக்கம். என்னங்க? லௌகீக துக்கம். இரண்டாவது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற துக்கம். சொல்லுங்க, லௌகீக துக்கம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற துக்கம். இந்த லௌகீக துக்கம்னா என்னன்னா, உலக பிரகாரமான கவலைகள். இது வேணும், அது வேணும், இது இல்லை, அது இல்லை, அது நமக்கு தேவை, இது நமக்கு தேவை, இப்படி நமக்குள்ள உறவுகளுக்குள்ள வருகிற சண்டைகளினால ஏற்படுற துக்கம். இது பேர் வந்து லௌகீக துக்கம். ஆண்டவர் இந்த துக்கம் வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஏன் சொல்லுகிறார்? யாரை காமிச்சு சொல்லுகிறாரு? பட்சிகளை காண்பிச்சு பார், அவைகளும் உழைக்குதா, நூறுக்குதா, பாத்தியா, நான் அதை போஷிக்கிறேன், பரமபிதாவால் அதை போஷிக்க முடியும். உங்களுக்கு ஒருவேளை எப்பெல்லாம் பயங்களும் திகைப்பும் வருதோ உங்களை சுற்றி பார்க்கணும். இன்னைக்கு நிறைய பேரை பிசாசு இப்படியே அடிமைப்படுத்திட்டான். ஆமாம் தானே? பெரியவர்களால் கூட ஜெயிக்க முடியாத ஒரு விஷயமா இந்த மொபைல் ஃபோன் இப்போ ஆயிடுச்சு. இப்படியே இருக்கிறான். நான் நேற்று தினத்தை நாங்கள் இங்கே பிரயாணப்பட்டு வரும்பொழுது நாங்கள் வந்து சேருகிறதுக்கு ராத்திரி ஆயிடுச்சு. நாங்கள் நல்ல ராத்திரி நல்ல கிட்ட நம்ம ஊர்கிட்ட வரும்போது அவ்வளோ ஒரு அழகான நிலவு, ஃபுல் மூன், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நாங்கள் காரில் ட்ராவல் பண்ணும்போது அந்த நிலாவை பார்த்துட்டு அப்படியே ட்ராவல் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருந்தது அந்த காட்சி பார்க்குறதுக்கு. அப்போ நான் சொன்னேன், இப்படி தானேப்பா ஒரு நாள் வனாந்திரத்தில் நானும் என் கணவரும் பேசிக்கிட்டு இருந்தோம். இப்படி தானேப்பா ஒரு நாள் எங்கேயோ வனாந்திரத்துலையோ எங்கேயோ தாவீது படுத்துட்டு இப்படி மல்லாக்கப்படுத்திட்டு பார்த்துருப்பாரு. இப்போ நான் என் கண்ணு எப்படி அந்த நிலாவை பார்க்குதோ அதே மாதிரி தாவீது கண்ணு அந்த நிலாவை பார்த்துருக்கோமா பார்த்துருக்காதா? அந்த நிலாவை தாவீது பார்த்து ஒரு வசனத்தை எழுதுறாரு. என்னது? நான் நிலாவை பார்க்கும் போதும் இந்த விண்மீன்களை நான் நோக்கும் போதும் நீர் என்னை விசாரித்து நீர் என்னை நடத்துவதற்கு நான் எம்மாத்திரம்னு எழுதுறாரு. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை யோசிச்சு பாருங்க. அவருடைய கண்கள் கர்த்தருடைய சிருஷ்டிப்பின் பிரம்மாண்டத்தை பார்க்கும்போது அவர் யோசிக்கிறாரு, இவ்வளவு பிரம்மாண்டமான, இவ்வளவு அழகான, இவ்வளவு நேர்த்தியான நிலாவை, நட்சத்திரங்களை, சூரியனை, இவ்வளவு அழகான எல்லாவற்றையும் படைத்த என் தேவன் அதையெல்லாம் விட்டுட்டு அற்பமான ஒரு இவ்வளோ பெரிய உலகத்தில் இத்தனை மில்லியன் ஜனங்கள் வாழுகிற இடத்துல என்னை நீர் நினைக்கிறதற்கு நான் எம்மாத்திரம்னு பாடுறார். அல்லேலூயா. அதனால நிறைய நேரத்தில் ஃபோனு, வீடு இப்படி அடைப்பாக இருக்கிறத விட கொஞ்ச நாள் வெளியில் போகிறது, மொட்டை மாடிக்கு போகிறது, இல்லை மேலே போகிறது, கொஞ்சம் கர்த்தர் செய்த சிருஷ்டிகள் எல்லாம் பார்க்கறது, அதிலிருந்து கர்த்தர், ஏன்னா ஆண்டவர் சொல்லித்தராரு, பட்சிகள்லேருந்து சொல்லித்தராரு, எறும்புலேருந்து சொல்லித்தராரு இல்லையா, குளிமுசல்களை பார்த்து அதிலிருந்து சொல்லித்தராரு. இப்படி வேத புத்தகத்தில் விலங்குகளை கை காண்பிச்சே கர்த்தர் நிறைய பாடங்கள் நமக்கு சொல்லித்தரார். அப்படி இருக்கா பைபிளில்? அதை பாரு, இதை பாரு, இங்கே பாரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் கை காண்பிச்சு இந்த பூமியில் வாழ்ந்த காலத்தில் எவ்வளவோ உவமைகளையும் எவ்வளவோ அடையாளங்களையும் நமக்கு சொல்லியிருக்கிறார். அதனால கொஞ்சம் இந்த ஃபோனு அந்த இதெல்லாம் நீங்கள் ஒரு நிமிஷம் ஓரம் வச்சுட்டு கர்த்தர் செய்த இதை தான், எப்படி என்னுடைய அத்தை தான் எனக்கு இந்த வார்த்தையை சொல்லி கொடுத்தாங்க. நான் நிறைய இடத்துல இது சொல்லியிருக்கிறேன். என்னென்னா ஜெப தியானம். அல்லேலூயா. ஜெப தியானம் என்பது என்ன தெரியுமா? நம்ம ஜெபிக்கிறதுனாலே வாய் திறந்தோன்னா கடன்னு நமக்கு என்ன சொல்லணுமோ என்ன பேசணுமோ எல்லாத்தையும் பேசி முடிச்சு, அப்பா இன்னைக்கு 1 மணி நேரம் ஜெபிச்சு முடிச்சிட்டேன்ப்பா அப்படின்ற ஒரு திருப்திக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. ஜெப தியானம் என்பது என்ன தெரியுமா? தேவ சமூகத்தில் குவையட்டாக போய் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து, இதுவரையிலும் என்னை கர்த்தர் எப்படி நடத்தியிருக்கிறார், என் குடும்பத்தை எப்படி நடத்தினார், 2012ஆம் வருஷத்தில் நான் சந்தித்த பெரிய பிரச்சனை,
ஆனா இன்னைக்கு அந்த பிரச்சனையின் அடிச்சுவடுகளே இல்லாத மாதிரி கர்த்தர் என் குடும்பத்தை எப்படி பாதுகாத்தார். ஹல்லேலூயா. என் திருமணத்தை ஆன புதுசுல எவ்வளோ வேதனைகளை நான் சந்திச்சேன். ஆனா இன்னைக்கு அந்த வேதனையெல்லாம் இல்லாம சுகமா இருக்கிற ஒரு வாழ்க்கை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். யோசிச்சு பார்க்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன். அதான் ஜெப தியானம். கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கணும். தாவீது அவ்வளோ அழகா எழுதியிருந்தாலும் ஃபாதர் அவ்வளோ அழகா அதுக்கு மெட்டு போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு? நிலாவை பார்க்கும் போதும். தெரியுமா அந்த பாட்டு? நீங்க பார்க்கறத பார்த்தா உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். விண்மீன்கள் நோக்கும் போதும் என்னை நினைத்து விசாரித்து நடத்த நான் எம்மாத்திரம் ஐயா. நான் ஹாஸ்டல் இருந்த காலத்தில் ஹாஸ்டலில் துணி துவைக்கிறதுக்கு ஒரு கல் வச்சுருப்பாங்களா? நின்று துவைக்கிற மாதிரி கல் இருக்குது, உட்காந்து துவைக்கிற மாதிரி கல் இருக்குது. ஆனால் எங்கள் ஹாஸ்டலில் இருந்தது நின்றுட்டே துவைக்கிற மாதிரி கல். இந்த நின்று துவைக்கிற மாதிரி இருக்கிற கல்லுக்கு மேலே போய் நான் உட்காந்துப்பேன். நைட்டில் எல்லாம் துவைச்சி முடிச்சு எல்லாம் ஆறி இருக்கும். அது மேலே அப்போ மேலே மொட்டை மாடியில் துணியெல்லாம் காய போட்டிருப்பாங்க. ஸோ துணிக்கு பின்னாடி தான் இந்த கல் இருக்கும். ஒருத்தருக்கு அந்த கல்லுக்குள்ளே உட்காந்துருக்கிறது அந்த துணிக்குள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும். அப்படி ஒரு சீக்ரெட் பிளேஸ் அது. அந்த கல் மேலே நான் உட்காந்து இப்படி ஒரு நிலாவை பார்த்து இந்த வார்த்தைகளை பாடி நான் அழுதுருக்கிறேன். ஏன்னா யாரும் பார்க்காத ஆழங்களை பார்க்கிற ஒரு தகப்பன் உங்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. யாரும் புரிந்து கொள்ளாத உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிற ஒரு நேசர் உங்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. அந்த நிலவை பார்த்து நான் பாடி இருக்கிறப்பா, எங்க அப்பா கூட என்னை மறந்துறாரேப்பா. நான் என்ன படிச்சேன்னு எங்க அப்பா கேட்டா அவருக்கு தெரியல. என் பிள்ளை எங்க இருக்குன்னு கேட்டா அவரை என்னை விசாரிக்கல. ஆனா கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நிலாவை பார்க்கும் பொழுது விண்மீன்களை நோக்கும் போதும் நீர் என்ன நினைப்பதற்கும் நீர் என்ன விசாரிப்பதற்கும் நான் எம்மாத்திரம்னு கண்ணீர் விட்டு இந்த பாட்டை நான் பாடியிருக்கிறேன். எத்தனையோ நாட்கள் ஒவ்வொரு நாளும் எப்பெல்லாம் என் கண்கள் நிலாவை பார்க்குதோ அப்பெல்லாம் கர்த்தர் என்னை எப்படி நினைத்தார், என்னை எப்படி விசாரித்தார் என்று சொல்லி அவரை நான் மகிமைப்படுத்தியிருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், தேவ சமூகம், கர்த்தருடைய பிரசன்னம் அந்த நாள்ல அந்த ஜனங்களுக்கு அந்த நன்றி உணர்வு இல்லாம அவங்க இஷ்டத்தின்படி வாழ்ந்தாங்க. கர்த்தர் சொன்னாரு, உனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துடுறேன், உனக்கு தேவதூதனை கூட அனுப்பிடுறேன், ஆனா நான் வரமாட்டேன்னு சொல்லும் பொழுதுதான் அவர்களுக்குள்ள ஒரு உணர்வு வர ஆரம்பிக்குது. அவர்களுக்குள்ள ஒரு துக்கம். இதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கம். உலக பிரகாரமான துக்கம் வேண்டாம்னு வேதம் சொல்லுது. ஆனா மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கம் வேண்டும்னு வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த துக்கம் வந்து இவர்களெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுதுதான் நம்முடைய மோசே போய் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறார். எல்லாராலையும் கர்த்தருடைய சமூகத்தில் பழைய ஏற்பாட்டில் போய் அப்படி ஈஸியாக என்ன பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆமா தானே? ஆனால் புதிய ஏற்பாட்டில் இன்னைக்கு பாருங்க, நீங்கள் வாய் திறந்து அப்பான்னு கூப்பிட்ட உடனே அவருடைய சமூகம் உங்களை நிரப்புதா இல்லையா? ஹல்லேலூயா. மோசேயை விட நீங்க ரொம்ப ப்ரெஷியஸ் கர்த்தருடைய பார்வையில். ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஒருவேளை வாக்குத்தத்தத்துக்கு தகப்பனா இருக்கலாம், ஆனா உங்களை என்ன போல மேன்மையானவைகளை ஆபிரகாம் என்ன பண்ணல, அனுபவிக்கல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தாவீது எவ்வளோ பாடல்களை பாடியிருக்கலாம், ஆனா உங்களுக்கும் எனக்கும் கிடைச்ச மாதிரி பரிசுத்த ஆவியானவர் தங்கி தாபரிக்கிற ஆலயமாய் கர்த்தர் இன்றைக்கு பரிசுத்தவான் நம்மை மாற்றிருக்கிறார். எத்தனை பேர் அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. நன்றி சொல்ல சொல்ல கிருபை பெருகும் உங்க வாழ்க்கையில. ஆமேன். நான் ஆண்டவருக்கு எப்படியெல்லாம் நன்றி சொல்லுவேன் தெரியுமா? அப்பா, என் மனசு நினைக்கும் போது என் கை தூக்குதே, அதுக்காக நன்றிப்பா. நடக்கணும்னு நான் நினைக்கும் போது என் கால் நடக்குதுல்ல, அதுக்காக நன்றிப்பா. நீங்க போய் கேட்டு பாருங்க, நியூரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு கையை தூக்கணும்னு ஆசை, ஆனா கை மேலே ஏறாது. ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? உண்மையா சொல்லுங்க. நான் ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சதுனால இந்த நியூரோ ஐசியூக்கெல்லாம் போனால் தலையில் ஃபுல்லாக ஆப்ரேஷனை பண்ணி அப்படி ஒரு கட்டி அந்த அவர்களை அப்படியே படுக்க வச்சுருப்பாங்க. அவங்க உயிரோடு இருக்கிறாங்களான்னு கூட தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். அந்த 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 ஐசியூக்குள்ளே போகும்போதே அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு நீங்கள் நினைக்கிறது, வாலிப பிள்ளைங்கள்லாம் இங்கே இருந்தீங்கன்னா உங்கள் மனசு நினைக்கிறது உங்கள் கை செய்தே, அதுவே தேவ கிருபை தான். ஹல்லேலூயா. அப்படியெல்லாம் நீங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா நன்றி சொல்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் பத்தாது. ஹல்லேலூயா. அவ்வளவு திரளான நன்மைகளை நமக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஆமென். இந்த பிரசன்னம் வராது, ப்ரொடெக்ஷன் வரும், ப்ராமிஸ் வரும், ஆனா பிரசன்னம் வராதுன்னு ஆண்டவர் சொன்ன உடனே மோசே ஜெபித்த ஜெபம் 15ஆம் வசனத்துல வாசிக்கலாமா? மோசே போய் ஆண்டவர்கிட்ட பேசுறார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். ஆண்டவரே, உங்க பிரசன்னமும் உங்க சமூகமும் வரலனா நாங்க போறது இல்ல. ஹல்லேலூயா. எப்படி சொல்றாரு பாருங்க, என்ன ஒரு ஜெபம். ஆண்டவரே, உங்க சமூகம் இல்லைனா நாங்க போறது இல்லை.
எங்களுக்கு வாக்குத்தத்தத்தை விட நீங்க தான் முக்கியம்ப்பா. ஆமென். எங்களுக்கு தூதனிடத்திலிருந்து வேண்டாம், உம்மிடத்திலிருந்து. அல்லேலூயா. 38 வருஷம் பெதஸ்தா குளத்தண்டையில உட்கார்ந்து ஒரு அற்புதத்துக்காக ஒருவன் எதிர்பார்த்தான். அவன் எதிர்பார்ப்பெல்லாம் என்ன சொல்லுங்க? தேவ தூதன் வந்து குளத்தை கலக்கணும். கலக்கின உடனே நான் போய் என்ன பண்ணணும்? இறங்கணும். அவன் எதிர்பார்ப்பெல்லாம் தூதன் மேல இருந்தது. ஆனா 38 வருஷம் இவன் காத்து கொண்டிருக்கிறானேன்னு அந்த காத்திருப்பை பார்த்து தேவ தூதன் அல்ல, தேவனே வந்து அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. ஆமென். நீங்க எப்படி கேட்கணும் தெரியுமா? ஆண்டவரே நீங்களே தான் எனக்கு செய்யணும். அல்லேலூயா. நீங்க தான் செய்யணும், நீங்க வந்து செய்யணும். மோசே சொல்றபடி உங்க பிரசன்னம் செய்யணும், நீங்க செய்யணும். ஆபிரகாம் சொல்றாரு, அப்பா எனக்கு எதுவுமே வேண்டாம், ஏன்னா ஒரு நாள் நீ வந்து சொல்லுவேன், நீ தான் என்னை பெரியவனாக்கினேன், உன்னுடையது ஒண்ணுமே எனக்கு வேண்டாம், என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். நீங்க அப்படி ஜெபிக்கணும். ஆண்டவரே நீரே எனக்கு எல்லாவற்றையும் செய்யணும், நீங்க என் பிள்ளைய வளர்க்கணும், உங்க சமூகம் என் பிள்ளைய நடத்தணும், உங்க சமூகம் எங்க வீட்டை நடத்தணும், நீரே அதை செய்யணும். தேவதூதன் வருகிறான, தேவதூதன்லாம் வேணாப்பா, அதெல்லாம் செகண்ட் ஆப்ஷன் தான், எங்களுக்கு நீங்க தான் வேணும் அப்படின்னு. அடுத்த வசனத்தை வாசிங்களே. அவர் கேட்கிறாரு, அல்லேலூயா. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதினால் அல்லவா? அல்லவா. இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். ஓகே. ஹல்லேலூயா. எல்லா ஜனங்களிலும் இவர்கள் விசேஷித்தவர்களாய், நாம் விசேஷித்தவர்களாய் இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவருடைய பிரசன்னம் மட்டும்தான். அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா நம்ம அந்த கழுத மாதிரி தான். அவர் நம்ம மேல இருக்கிறதுன்னு, அவரை நம்ம சுமக்கிறதுனால தான் அந்த கழுதைக்கு என்ன கிடைச்சிச்சு? வரவேற்பு. அதை முடிச்ச உடனே அந்த கழுதையுடைய கதை என்ன ஆச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? எங்க போச்சுன்னு தெரியுமா? அதுக்கப்புறம் அந்த கழுதை, ஓ ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு அந்த தெரு வழியா வந்தா கூட ஹே போ அப்படின்னு துரத்திருப்பாங்களா? துரத்திருக்க மாட்டாங்களா? ஆனா அந்த கழுதை இயேசுவை சுமக்கும் போது அந்த கழுதைக்கு கிடைச்ச ஒரு மேன்மை, அந்த கழுதைக்கு கிடைச்ச வரவேற்பெல்லாம் பாருங்களேன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாவிட்டால் அவங்க சொல்றாங்க, அப்பா நீங்க இல்லைன்னா நாங்க ஒண்ணுமே இல்லப்பா, நீங்க எங்க கூட வந்ததுதான் எங்க ஸ்பெஷாலிட்டி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதா நம்முடைய ஸ்பெஷாலிட்டியே. அல்லேலூயா. நீங்க ஒரு மனுஷனை வேதத்துல வாசிச்சிருக்கிறீங்களா? 1 சாமுவேல் புத்தகத்துல ஓபேத் ஏதோம்னு ஒரு மனுஷன் இருக்கிறார். அல்லேலூயா. ஓபேத் ஏதோம் வந்து கர்த்தருடைய பிரசன்னம் என்று சொல்லப்படுகிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, அவர் கதவை திறந்தார். கதவை திறந்து எல்லாரும் இந்த உடன்படிக்கை பெட்டியை பார்த்தா என்ன பண்றாங்க? பயப்படுறாங்க. ஏன்னா அதை தொட்டவன் செத்து போயிட்டான். இப்ப தாவீதுக்கே என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. தாவீதுக்கும் பயம், எல்லாருக்கும் பயம். ஆனா இவருக்கு எப்படி அந்த பயம் இல்லைன்னு எனக்கு தெரியல. வாட் மேட் திஸ் மேன்? அப்ப என்ன பண்ணிட்டாரு இவரு? ஓபேத் ஏதோம் தன் வீட்டினுடைய கதவை திறந்து, எனக்கு ஒன்றும் பயம் இல்லப்பா, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி வரட்டும் அப்படின்னு சொல்லி வந்து தன்னுடைய வீட்டில் வெல்கம் பண்ணி அதை வச்சிருக்கிறார். என்ன நடந்துச்சு? எப்பொழுது கர்த்தருடைய பெட்டி அவருடைய வீட்டுக்குள் வந்ததோ, கர்த்தருடைய பிரசன்னம் ஓபேத் ஏதோமின் வீட்டுக்குள் வந்ததோ, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் முதல்ல, இரண்டாவது அவன் குடும்பத்தை, அவன் வீட்டாரையும், மூன்றாவது அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும். அல்லேலூயா. சொல்லுங்களேன். கர்த்தர் என்னையும், நல்லா சொல்லுங்களேன், கர்த்தர் என்னையும் என் வீட்டாரையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதிப்பார். எப்ப ஆசீர்வதிப்பார்? கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு என் கதவுகளை நான் திறந்து கொடுக்கும். திறந்து கொடுத்த உடனே இந்த ஆசீர்வாதம் அவருடைய வீட்டுக்குள்ள வருது. இப்ப என்ன தெரியுமா பியூட்டி? நம்ம ஆசீர்வதிக்கப்படுறது ஒரு பியூட்டி தான். ஆனா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டோன்னு எல்லாரும் பேசணும், அதுதான் அதை விட பியூட்டி. யார் பேசணும்? நம்மளை பகைச்சவங்க பேசணும், நம்மளை தள்ளுனவங்க பேசணும், நம்மளை ஒதுக்குனவங்க பேசணும். எப்ப விழுவாளோ எப்ப சாவாளோன்னு எதிர்பார்த்து ஒரு கூட்டம் காத்திருக்கு பாருங்க, அவர்களுக்கு முன்னாடி. அதனால கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது 23ஆம் சங்கீதத்துல, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஏறு. எனக்கு ஒரு பந்தின்றது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லப்பா, ஆனா நீங்க அதை என் சத்துருக்கு முன்னாடி ஏறு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை? நீங்க எனக்கு ஒரு பந்தியை போடுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க. இப்ப பாருங்க, யாரெல்லாம் இந்த உடன்படிக்கை பெட்டியை வந்து தள்ளினார்களோ, பயந்தார்களோ, இப்ப தாவீது கேள்விப்படுறாரு. என்ன கேள்விப்படுறாரு தெரியுமா? என்ன கேள்விப்பட்டாரு? கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டை. இதை கேள்விப்பட்ட உடனே இப்ப தாவீது கிட்ட அரண்மனை இருக்கு, ராஜ கிரீடம் இருக்கு. தாவீது நினைச்சா அந்த ஊர்ல எல்லா நிலத்தையும் புலத்தையும் பணத்தையும் வாங்கலாம்.
நகை இருக்கு, நட்டு இருக்கு, எல்லாமே இருக்கு. டேவிட் கிட்ட என்ன இல்லை, ராஜா கிட்ட என்ன இல்லை, எல்லாமே இருக்கு. ஆனா தாவீது ஓபேத் ஏதோம் கிட்ட பார்த்துன்னு இருக்காரு. உங்களுக்கு நான் சொல்லட்டுமா, தேவ பிரசன்னம் உங்க வீட்டில் இருந்தா எல்லாம் இருக்கிறவர்கள் உங்க வீட்டை பார்த்து ஆசைப்படுவாங்க. ஹல்லேலூயா. அவர்களுக்கு எது இருந்தாலும் எதுவுமே இல்லாதது போல இருக்கும். அதுதான் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். கர்த்தருடைய பிரசன்னம் என்ன கொண்டு வரும் தெரியுமா? இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் இந்த குடும்பத்தை பார்த்து இப்படி இருக்கணும், இப்படி நான் வாழணும். அவங்க கிட்ட பணம் இருக்கலாம், ஹல்லேலூயா, அவங்க கிட்ட பதவி இருக்கலாம், அவங்க கிட்ட படிப்பு இருக்கலாம், அவங்க கிட்ட எல்லாமே இருக்கலாம். ஆனா உங்க வீட்டை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆசை வரும், இந்த வீட்டை போல நம்ம வீடு இருக்கணுமே. அந்த ஓபேத் ஏதோமை வீட்டை பார்த்து ராஜாவுக்கு ஆசை வந்தது, எல்லாம் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஆசை வந்தது. அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற, கர்த்தருடைய பிரசன்னத்தை எதிர்பார்க்கிற ஒரு மனுஷன், ஒரு மனுஷனுடைய குடும்பத்தின் வழியாக கர்த்தர் அநேகருக்கு முன்பாக உங்களை எப்படி நானும் என் பிள்ளைகளும் அற்புதங்களும் அடையாளங்களுமா இருக்கும். ஹல்லேலூயா. நாங்கள் அப்படி இருக்கணும்ப்பா, நாங்கள் அப்படி இருக்கணும். மோசே சொல்கிறார், ஆண்டவரே உங்கள் பிரசன்னம் இல்லைன்னா நாங்கள் போக மாட்டோம். வேற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்கிட்ட இல்லைப்பா. என் படிப்பு எனக்கு விசேஷம் இல்லை, என் பதவி எனக்கு விசேஷம் இல்லை, நான் சம்பாதிக்கிற பணம் எனக்கு விசேஷமானது இல்லை. நான் ஒரு விசேஷமானவ அப்படின்னாலே என்னதான், உங்கள் பிரசன்னம் எங்கள் கூட வர்றதுனால தான்ப்பா. மோசேயுடைய ஜெபம் என்ன சொல்லுது தெரியுமா? வாக்குத்தத்தத்தை விட, ஆசீர்வாதத்தை விட, பாதுகாப்பை விட, உயர்வை விட, எல்லாவற்றை விட எனக்கு உங்கள் மேலே தான் ஆசை. ஹல்லேலூயா. ஆமென். 51ஆம் சங்கீதத்தில் 11ஆம் வசனத்தில் நீங்கள் எடுத்து வாசிச்சு பாருங்க. அந்த வசனத்தை ராதோத்த சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாமா? தாவீதுடைய ஆசையை பாருங்க. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். ஹல்லேலூயா. ஒரு பெரிய தவறை செஞ்சுட்டு, பத்சேபாளோட தவறை செய்து விட்டு, அந்த தவறு நாத்தான் வந்து சுட்டி காண்பித்த உடனே அவர் எழுதின சங்கீதம் தான் 51. ஹல்லேலூயா. இந்த 51ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்ற விஷயம், அவர் ராஜாவா தான் இருக்கிறார், அவர்கிட்ட எல்லாமே இருக்கு. கர்த்தர் உடனே அவர் தவறு செய்த உடனே என்ன பண்ணல, அவர் ராஜபாரத்தை அவர் இடத்துல இருந்து வாங்கல. ஆனா தாவீது ஒரு வார்த்தையை சொல்றார், அப்பா உங்க சமூகத்தை விட்டு மட்டும் என்ன தள்ளிடாதீங்க, உங்க பிரசன்னத்தை மட்டும் என்ன பண்ணிடாதீங்க, என்னை விட்டு எடுத்துடாதீங்கப்பா. உங்க பரிசுத்த ஆவியானவர் என்னை விட்டு என்ன, எனக்கு எது போனாலும் சரி. தாவீதுடைய வார்த்தை என்ன, எனக்கு என்ன போனாலும் சரி, ராஜபாரம் போனாலும் சரி, எது போனாலும் சரி, எனக்கு தேவை உங்க பிரசன்னம் தான். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை முக்கியப்படுத்துகிற ஒவ்வொருவருடைய வீட்டிலும், ஒவ்வொருடைய குடும்பத்திலும், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்து தங்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். அந்த பிரசன்னத்தை எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? தேவ பிரசன்னத்துக்கு நீங்க இடம் கொடுத்தா, நான் இன்றைக்கு உங்களுக்கு காண்பிக்க போகிற ஒரு சங்கீதம் 114ஆம் சங்கீதத்துடைய டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னாலே, த பவர் ஆஃப் பிரசன்ஸ் ஆஃப் காட். கர்த்தருடைய பிரசன்னத்தினுடைய வல்லமை, அதுதான் அதோடைய டைட்டில். 111ஆம் சங்கீதத்தை நீங்க திருப்பி வாசிச்சு பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனத்தை வாசிங்க யாராவது ஒரு. அவருடைய செயல் மகிமையும் 114 வாசிக்கிறீங்களா? 14ஆ? 111. கடல் கண்டு விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம அடுத்தடுத்த வசனங்களை வாசிக்கும் பொழுது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், செங்கடல் 2ஆ பிளந்துச்சா இல்லையா? அப்படிதான் நம்ம சொல்லுவோம். நம்ம சொல்லும் போதே இப்படிதான் சொல்லுவோம், செங்கடல் 2ஆ பிளந்துச்சு அப்படின்னு. ஆனா இங்க வந்து ஒரு பாடலை போல இந்த சங்கீதக்காரர்கள் பாடியிருக்கிறாங்க. எப்படி பாடியிருக்கிறாங்க? கடல் கண்டு, ஒரு கடல் இருக்கு, நீங்க அப்படியே மனசுல அதை இமேஜின் பண்ணி பாருங்க. கடல் எதையோ ஒன்று பார்த்துச்சு, அதை பார்த்த உடனே அது விலகி என்ன பண்ணுது, ஓடுது. அடுத்து என்ன சிஸ்டர் வாசிங்க? யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. இப்ப யோர்தானும் எதையோ ஒன்று பார்க்குது, உடனே அது யோர்தானும் பின்னிட்டு என்ன பண்ணிடுச்சு, திரும்பிச்சு. அடுத்து என்ன? மலைகள் ஆட்டுக்கடாக்களை போலவும் குன்றுகள் ஆட்டுக்குட்டிகளை போலவும் துள்ளினது. ஓகே. கடலே நீ விலகி ஓடுகிறதற்கும். இப்ப பாருங்க, கடலை பார்த்து பேசுறாங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், யோர்தானே நீ பிரச்சனையை பார்த்து பேசுங்க. அல்லேலூயா. எப்பவுமே பிரச்சனையை கொண்டு போய் கர்த்தரிடத்துல பேசுறது, உங்க பிரச்சனையை பார்த்து பேசணும். என்ன அவங்க எப்படி பேசுறாங்க? கடலே நீ விலகி ஓடுறதுக்கு அழகா இருக்கு. எப்பவுமே கடல் கிட்ட கேள்வி கேட்குறாங்க. இப்ப என்ன கேட்குறாங்க? கடலே
நீ விலகி ஓடுகிறதற்கும், அடுத்து யோர்தானே யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும், பின்னிட்டு திரும்புகிறதற்கும், மலைகளே மலைகளே நீங்கள் ஆட்டுக்கடாக்களை போலவும் குன்றுகளே நீங்கள் ஆட்டுக்குட்டிகளை போலவும் துள்ளுகிறதற்கும் உங்களுக்கு என்ன வந்தது? அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன வந்துச்சு? உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதை பார்த்து இப்படி ஓடுறீங்க? எதை பார்த்து இப்படி துள்ளுறீங்க? என்னதான் உங்களுக்கு நடந்தது அப்படின்னு அவங்க கேள்வி கேட்குறாங்க. அப்பதான் கடல் அதற்குரிய பதில அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம். அடுத்த வசனத்தை வாசிங்க. பூமியே நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும் அதிரு. ஹல்லேலூயா. இது என்ன உனக்கு என்ன வந்ததுன்னு கேட்குறாங்கல்ல. நான் எப்படி அதை யோசிக்கிறேன் தெரியுமா? எப்படி நான் அதை சொல்றேன்னா, யார் வந்தது கடலை பார்த்து கேட்டா, யாரை பார்த்து இப்படி ஓடுற கடலே அப்படின்னா அது சொல்லும். யார? யாக்கோபுடைய தேவனை, ஆண்டவரை. அவங்க நினைச்சாங்க இஸ்ரவேல் ஜனங்களும் மோசேயும் தான் போயிட்டு இருக்காங்க. கடல் இஸ்ரவேல் ஜனங்களையும் மோசேயும் பார்த்து ஓடல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடுவே இருந்த தேவ பிரசன்னத்தையும் தேவனையும் பார்த்து ஓடிச்சு. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. நீங்க போகும்பொழுது ஏதோ நீங்க ஒரு சாதாரணமா புடவை கட்டி நடந்து போயிட்டு இருக்கீங்க நீங்க நினைப்பீங்க. ஆமென். உங்களுக்குள்ள கர்த்தருடைய பிரசன்னம் இருந்தா நீங்க வரும்போது கடல் கண்டு விலகும். ஹல்லேலூயா. அதுதான் தேவ பிரசன்னத்தை சுமக்கிற ஒரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் அடையாளம். உங்க பாதங்கள் படும் பொழுதே அந்த இடத்துல என்ன நடக்கணும்? ஆமென். என்ன வந்தது கடலே உனக்கு? யாரை பார்த்து இப்படி ஓடுற? நான் ஒன்னும் உங்களை பார்த்தெல்லாம் ஓடல. உங்க நடுவுல ஒரு கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார், அவரை பார்த்து நான் ஓடுறேன். ஹல்லேலூயா. யோர்தானே யாரை பார்த்து நீ பின்னிட்டு திரும்புற? ஐயோ, கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமக்கிற ஆசாரியர்களுடைய பாதங்கள் பட்ட உடனே இந்த யோர்தான் பின்னிட்டு திரும்புது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு முன்பாக நின்று உங்களோடு போராடி பேசி உங்களை மனமடி வாக்குகிற மனுஷருக்கு முன்னாடி போய் நீங்க எப்படி தெரியுமா நிக்கணும்? கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமந்தவர்களா நிக்கணும். நான் அதான் சொன்னேன், ஏலா பள்ளத்தாக்குக்கு கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமக்கிற தாவீது வர்ற வரைக்கும் தான் கோலியாத்து கெர்ஜித்து கொண்டிருக்க முடியும். தாவீதுடைய பாதங்கள் ஏலா பள்ளத்தாக்குக்கு வந்த உடனே அந்த கெர்ஜிப்பின் சத்தத்தை கர்த்தர் நிறுத்துறாரு. இஸ்ரவேலுக்குள்ள ஒரு பெரிய சத்தம் கேட்கப்படுது. தாவீது கோலியாத்து கதையை முடிச்சுட்டான், வாங்க மேற்கொள்ளுவோம் என்று சொல்லி அவர்கள் அந்த யுத்தத்தை ஜெயித்தாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமக்கிற மனுஷனும் மனுஷியை கொண்டுதான் கர்த்தர் இந்த பூமியில அசாத்தியமான கிரியைகளை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற விசேஷம் என்ன? எனக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை விட, எனக்கு இருக்கிற நிலத்தை விட, எனக்கு இருக்கிற எல்லாவற்றை விட கர்த்தருடைய பிரசன்னம் எனக்குள் இருப்பதுதான் என்னுடைய விசேஷம். ஹல்லேலூயா. இந்த பிரசன்னத்தை சுமந்து நீங்க உங்க வீட்டுக்குள்ள போனா அந்த பிரச்சனையை பார்த்து நீங்க பேசலாம் தைரியமா. யூ கேன் சேலஞ்ச். ஆமென். ஆண்டவர் அப்படிதானே சொல்றாரு, நீ மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று நீ சொல்ல அது ஆகும். ஹல்லேலூயா. நீ மலைக்கு முன்னாடி போய் நின்னு சோத்திரம் போட்டு, ஆண்டவரே இயேசுவே, இந்த மலை எப்படியாகிலும் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகட்டும் ஐயா. மலைக்கு முன்னாடி போய் நின்று ஊக்கமா நீ ஜெபம் பண்ணா அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். ரொம்ப தெளிவா ஆண்டவர் சொல்லிட்டாரப்பா, நீ பேச வேண்டியது மலை கிட்ட. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்க வார்த்தைகள் தான் முதல்ல உங்க சிந்தை, அடுத்து உங்க வார்த்தை, அடுத்து உங்க செய்கை. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் சிந்தையில தாவீதுக்கு என்ன இருந்தது சொல்லுங்க? தாவீது கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கான முதல் அடிப்படை காரணம் என்னன்னா, தாவீதினுடைய மனநிலை. என்ன மனநிலை தாவீதுக்கு இருந்தது? ஒரு விச சிங்கம் வந்துச்சு, ஒரு விச கரடி வந்துச்சு, சுலபமா அந்த கரடியை நான் தாக்கி அதை ஜெயிச்சேன், சிங்கத்தை நான் தாக்கி ஜெயிச்சேன். அதே போலத்தான் எப்படி அந்த சிங்கத்துக்கு செஞ்சனோ அதே மாதிரி தான் இவனுக்கும் நான் செய்வேன் அப்படின்ற மனநிலை ஃபர்ஸ்ட் வந்ததா இல்லையா? அடுத்து கோலியாத்துக்கு போய் முன்னாடி நிற்கும் போது கோலியாத் என்ன சொன்னார் தெரியுமா? நான் என்ன நாயா? என்ன கேட்டாரு? சில பேரெல்லாம் அவங்களே ரொம்ப நல்லா பேசிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமா, நான் அவனே சொல்றான், நான் என்ன நாயா? அவன் சொன்ன மாதிரியே கல்லால் அடிபட்டு தான் அவன் என்ன பண்ணான். ஹல்லேலூயா. ஆமா, பிசாசு ஒரு முட்டாள். எப்பவுமே அவன் ஏதோ பெரிய ஆள் மாதிரி தன்னை காமிச்சுப்பான், ஆனா அவன் ஒரு முட்டாள் தான். அடிப்படையில் அவன் ஒரு முட்டாள் தான். ஆமா தானே? எத்தனை பேர் நம்புறீங்க? அவன் ஒரு முட்டாள்ன்றதை நான் எப்படி சொல்றேன் தெரியுமா? அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? பிசாசு எப்பவுமே யாரு ஒரு குடும்பத்திலேயோ இல்லை ஒரு சொசைட்டிலேயோ இல்லை ஒரு தேசத்துலேயோ பெரிய ஆளா தலைவர்களா இருக்காங்களோ
அவர்களை பிடிச்சிக்குவான் அவன். எப்படி? அவர்களை பிடிச்சு அவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவான். ஆனா தேவன் யார் தெரியுமா? யாரு அந்த ஊர்ல பைத்தியமோ உதவாததோ தள்ளப்பட்டது அப்படின்னா சொல்லு. உலகத்தில் ஞானவான்களை வெட்கப்படுத்த கர்த்தர் பைத்தியமானது தெரிந்து எது பலவீனம் இல்லையோ அதை போய் பிடிச்சிப்பார் ஆண்டவர். பிசாசு, எனி ஸ்பிரிட் டு ஒர்க் இன் திஸ் வேர்ல்ட் தட் நீட்ஸ் அ பாடி. அதாவது எந்த ஆவி இந்த பூமியில் கிரியை செய்ய வேண்டும் என்றாலும் அதற்கு ஒரு சரீரம் தேவை. சரீரத்து ஆவி, அதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனால தான் இந்த பூமியில் எதையும் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். அதனால தான் தேவன் 400 வருஷம் கழிச்சு இந்த ஜனங்களை ரட்சிக்கணும் போது ஆண்டவரே போய் பார்வோனுக்கு முன்னாடி தரிசனமாகி என்ன பண்ணியிருக்கலாம், என் ஜனத்தை போக விடு அப்படின்னா பார்வோன் என்ன பண்ணியிருப்பாரு, ஐயா சாமி கூட்டிட்டு போங்கன்னு அனுப்பிச்சிருப்பார். ஆனா ஜனத்தை விடுதலை ஆக்கணும்னு உடனே கர்த்தர் யாரை தேடி போனாரு? மோசையை தேடி போறாரு. எஸ் ஆர் நோ? ஆமா. அதே மாதிரி தான் பிசாசும். அவன் ஒரு கிரியை செய்யணும்னா அவன் யாராவது ஒரு மனுஷர் தான் என்ன பண்ணுவான், பயன்படுத்துவான். இப்போ மனுஷரை பயன்படுத்துறதுக்காக அவன் என்ன பண்ணுறான்? வேத புத்தகத்தில் நீங்கள் போய் வாசிச்சிங்கன்னா, யாத்திராகம் நேற்றுக்கும் நம்ம அந்த காரியத்தை வாசித்தோம். 1ஆம் அதிகாரத்தில் இவன் கொண்டு போய் இவன் நேராக யாரை போய் பிடிச்சான்? எந்த ராஜாவை பிடிச்சான்? எந்த ராஜாவை பிடிச்சான்? நல்லா பாருங்க, பார்வோன் ராஜாவை பிடிச்சானா இல்லையா? பிடிச்சு பார்வோன் ராஜாவுக்குள்ள ஒரு ஐடியாவை கொடுக்குறான். என்ன? எல்லா ஆண் பிள்ளையும் கற்பம் திறந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூத ஜனங்களுக்கு பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளையும் என்ன பண்ணணும்? கொலை செய்யணும். இந்த கொலை செய்யணுன்ற திட்டம் அவனுக்குள்ள வந்த அதான் வார்த்தை எப்படி அங்கே இருக்கு. நீங்கள் போய் 1ஆம் அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா, அவன் ஒரு உபாயத்தை பண்ணுவித்தான். உபாயம்ன்ற வார்த்தைக்கு பிளான் அப்படின்னு அர்த்தம். நேத்தே நான் சொன்னேன், எப்பவுமே பிசாசு பிளான் பண்ணி தான் எதையுமே செய்வான். தற்செயலாக என்ன பண்ண மாட்டான், செய்ய மாட்டான். அப்போ அவன் ஒரு உபாயத்தை பண்ணுறான். உபாயம் பண்ணி அவன் உபாயம் ரொம்ப நல்ல விஷயம்தான். ஏன்னா ஆண் மக்கள் பெருக பெருக இவங்க நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி ஜெயிச்சு நம்மளை என்ன பண்ணிடுவாங்க, மட்டுப்படுத்திடுவான்ற எல்லாமே சரிதான். ஆனால் அவன் பொறுப்பை கொடுக்கறதுக்காக 2 பேரை கூப்பிட்டான். யார் அது? மருத்துவச்சிகள். நான் ஏன் தெரியுமா கேட்குறேன்? அப்போ உங்களுக்கு தெரியுதா இல்லையா, இல்லை அந்த கதையை நான் சொல்லணுமா, இல்லை கதை சொல்லாமல் வெளிப்பாட்டை மட்டும் சொல்லாமான்றதுக்காக தான் உங்ககிட்ட கேட்குறேன். ஓகே, 2 மருத்துவச்சிகள் இல்லை, சிப்பரால் பூவால்ன்ற 2 மருத்துவச்சிகளை கூப்பிட்டு என்ன சொன்னா, இதுக்கப்புறம் எந்த பிள்ளைக்கு நீ போய் டெலிவரி பார்த்தாலும் பெண் பிள்ளைனா என்ன பண்ணிரு, விட்டுரு. அதே ஒரு ஆண் பிள்ளை தான் நீ கொலை செய்யணும். இப்போ பாருங்களேன், அவன் ராஜாவை பிடிச்சான், ஆனால் ஆண்டு போய் சிப்பரால் பூவாலை பிடிச்சிட்டார். இப்போ அவன் திட்டத்தை, இவ்வளோ பெரிய ராஜாவுடைய திட்டத்தை சாதாரணமான நர்சம்மா 2 பேரை வச்சு கர்த்தர் முடிச்சிட்டார். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், பார்க்கிறதற்கு சாதாரணமாக இருக்கிறோம் என்று நீங்கள் உங்களை குறைச்சி எடப்படாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம், நீங்கள் சுமக்கிற கர்த்தருடைய பிரசன்னம் பெரிய பெரிய ராஜாக்களுடைய திட்டத்தை ஒன்றுமில்லாமல் பண்ணுவதற்கு கர்த்தர் உங்களை அபிஷேகத்தை இன்னைக்கு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சத்ரு தன்னை பெரியவனை போல, பலவான போல தன்னை எல்லாமே செய்யலாம். ராஜா அவன் கையில் இருக்கட்டும், சாதாரண ஸ்திரீகள் தான். ஆனால் இந்த ஸ்திரீகளை கொண்டு அந்த திட்டங்களை எப்படி கர்த்தர் உடைச்சார் பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. அவன் என்ன திட்டத்தை போட்டாலும் கர்த்தர் அற்பமான ஒரு மனுஷரை கொண்டு வந்து நிறுத்தி, பெரிய கோலியாத்துக்கு முன்னாடி சின்ன தாவீதை கொண்டு வந்து நிறுத்தி எப்படி கர்த்தர் என்ன பண்ணார், அந்த பிளான்ஸை உடைக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? சத்ரு எத்தனை பெரிய திட்டங்களை போட்டாலும், உங்களுக்கு விரோதமாக எத்தனை பெரிய ஆயுதங்கள் எழுப்பப்பட்டாலும், அற்பமான உங்களை கொண்டு, பலவீனமான உங்களை கொண்டு, உலகம் பைத்தியம் என்று சொல்லுகிற உங்களை கொண்டு, ஹல்லேலூயா, அவைகளை ஒன்றுமில்லாமல் செய்ய என் தேவனாலே ஆகும். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய பிரசன்னத்தின் மகத்துவம். ஆமென். நீ மலையை பார்த்து பேசு, நீ மலையை பார்த்து பேச ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தருடைய வேதத்தை நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க. 97ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு பெரிய பர்வதத்துக்கு முன்னாடி நின்னாலும், பர்வதத்துக்கிட்ட நீங்க என்ன பண்ணிருக்க வேண்டாம், பர்வதத்தை பார்த்து அழ வேண்டாம், கர்த்தருடைய பிரசன்னத்தை வெல்கம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், திடீர்னு ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு சம்பவம் சொல்றேன். திடீர்னு ஒரு பிரச்சனை நல்லா உங்க வாழ்க்கை போயிட்டே இருக்கு, வீட்டில் சடனா ஒரு சண்டை வருது. திடீர்னு அது பேசி பேசி என்ன ஆயிடுச்சு, பெருசாயிடுச்சு. இப்போ நீங்கள் தேவ சமூகத்தில் போய் என்ன பண்ணணும் தெரியுமா? கர்த்தருடைய பாதத்தில் போய் உட்காந்து, ஆண்டவரே
ஆண்டவரே இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சே, இப்படி ஒரு மலை நிற்குதே, இதெல்லாம் விட்டுருங்க. தேவ சமூகத்துக்கு போய் ஆண்டவரே உங்கள் பிரசன்னத்தை நான் வாஞ்சிக்கிறேன், உங்கள் பிரசன்னத்தை நான் வாஞ்சிக்கிறேன், நீங்கள் வாங்கப்பா, நீங்கள் வாங்கப்பா, நீங்கள் வாங்கப்பா. என்ன ஒரு தைரியம் தெரியுமா? அந்த வார்த்தை ரொம்ப அழகாக இருக்குல்ல. நம்ம ஒரு பாட்டு, நீர் வந்தால் என் சூழ்நிலை மாறுமே, முடியாததும்